உண்மையான வீரன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 குவாலிட்டி இருக்குங்க. ஒன்று, ஒரு வலிமை படைத்தவனா அவன் இருக்கான் அப்படின்னா அவனை விட வலிமை குறைஞ்சவங்கிட்ட கண்டிப்பாக மோத மாட்டான். ஏன்னா அவன் பலசாலின்னு அவனுக்கு தெரியும். அவன் பலத்தை விட குறைவான ஆளுங்கக்கிட்ட போய் தான் வீரத்தை காமிச்சு பெரிய ஆளுன்னு காட்டிக்க அவன் என்றைக்கும் முயற்சி பண்ண மாட்டான். 2வது, பொதுவாகவே ஒரு ஆம்பளைங்க பார்த்திங்கன்னா அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கும் பையனுக்குள்ள அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா மேலே அளவுக்கு மீறி அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவிச்சிருக்க ஒரு ஆணால் எல்லா பெண்களையும் கண்டிப்பாக மரியாதையாக மட்டும்தான் பார்க்க முடியும். அவனால் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் எந்த பொண்ணையுமே பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறதும் ஒரு முக்கியமான குவாலிட்டியாக நான் யோசிக்கிறேங்க. அதே மாதிரி அவன் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறானோ அதே அளவு அவகிட்ட திமிராவோ இல்லை அவனோட ஆண்மையை சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை யாராவது பண்ணாங்கன்னா தைரியமாக அந்த இடத்துல துணிஞ்சு நிற்கவும் தயங்க மாட்டான். முக்கியமாக அதே பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு கவசமாக நிற்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். சுருக்கமாக சொல்லணும்னா அவனை விட நல்லவனும் கிடையாது, அவனை விட கெட்டவனும் கிடையாது. அதுதாங்க உண்மையான வீரம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி யாரோ ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் லவ்வராக இருக்கலாம், ஏன் உங்கள் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களால எப்போவுமே நீங்கள் சேஃபாக பாதுகாப்பாக இருப்பீங்க. ஸோ அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க.